சரியா? Haleluya சொல்லுவோம். Haleluya. ini சத்தமா கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. வேதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படிங்க சந்தோஷமாயிருங்க. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்க. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சத்தமா சொல்லுங்க, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள். ஹல்லேலூயா. நீங்க இன்னைக்கு கற்றுக்கொள்ள வந்திருக்கீங்க. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், என்னிடத்திலே வந்து என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம படிச்சா, நல்ல படிச்சா நல்ல வசதியா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கலாம். படிச்சவங்களுக்கு நல்ல வேலை கொடுப்பாங்க, அப்படிதானே? படிச்சவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும், சந்தோஷமா இருக்கலாம். அதே மாதிரி ஆண்டவருக்குள்ள வசனத்தை, வேதத்தை நம்ம படிச்சா நம்முடைய வாழ்க்கை நல்ல ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. இயேசு சொன்னார், சொல்லுங்க, இயேசு சொன்னார், என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுங்கள். இப்ப நம்ம கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு நிறைய ஆசீர்வாதம் தரப்போறாரு. ஆமென். ஒரு அல்லே சொல்லுங்க, கர்த்தர் பெரியவர். இன்றைக்கு நிறைய நிகழ்ச்சி இருக்குது, டான்ஸ் இருக்குது, அடுத்து என்ன இருக்குது, வசனம் சொல்றது இருக்குது, அடுத்து என்ன, பப்பட் ஷோவா? பப்பட் ஷோ இருக்குது. ஆமா, சாப்பிட்டு முடிச்ச பிறகு திருப்பி மேஜிக் ஷோ இருக்குது. எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்க போறாங்க. நிறைய சந்தோஷம் இருக்குது. வந்து நீங்க எல்லாரும் பாக்கியவான்கள். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறோம், இந்த மீட்டிங்காக யார் வந்திருக்கா? இயேசு வந்திருக்கிறார். இயேசு இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கிறாரு? எல்லாரும் கலந்து கட்டி இயேசுக்காக சொல்லுவோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். இப்பொழுது அடுத்த ப்ரோக்ராம் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். நமக்கு நீங்க பக்கத்துல என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. சரியா? இப்ப நம்ம முதல் செக்ஷன்ல ஒரு வசனம் கற்றுக் கொடுத்தாங்க. அந்த வசனம் யாருக்காவது தெரியுமா? எந்திரியா எந்திரியா எந்திரி எந்திரி எந்திரிச்சு சொல்லு பார்ப்போம். யாருக்கும் தெரியாதா? தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். யாராவது என்ன வசனம் கற்றுக் கொடுத்தாங்க? முதல்ல அது சொல்லுங்க. எபேசியர் 4:32. என்ன வசனம் சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க. இருக்கிற ஒண்ணு எனக்கு தெளிவா கேட்கலையா? யாராவது ஒரே ஒரு ஆள் முன்னாடி வந்து சொல்ல முடியுமா? யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா? தைரியம் உள்ளவர்கள் வரலையா? சொல்லுங்க. 4:32. இந்த வசனத்தை நீங்க எல்லாரும் சொல்லி பழகணும். சரியா? சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அடுத்தாப்புல வசனம் சொல்லுவாங்க, பாட்டு சொல்லுவாங்க. நீங்க கத்துக்கிட்டு உங்களை கேட்கும் போது சொல்லணும். சரியா? எத்தனை பேர் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஆனா இப்ப யாருமே சொல்லல. இப்ப
இப்போ யாருமே என்ன செய்யல சொல்லலை. ஒருத்தர் கூட சரியாக கவனிக்கலைன்னு நினைக்கிறேன். நீங்கள் கற்றுக்கணும், மனப்பாடமாக கற்றுக்கிட்டு சொல்லணும். சரிங்களா? சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவருடைய ஆலயத்தில் நம்ம இருக்கும்போது நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம இங்கே கூடி வந்திருக்கிறோம். இந்த வருஷம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வருஷம் குழு குழு குழுன்னு இடத்த மாற்றிடலாம். சரியா? ஆமென், அல்லேலூயா. அடுத்த வருஷம் இது கூலிங்காக மாற்றிடப்படும். ஆமென். இந்த வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் முதல் வருஷம் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்குறோம். அடுத்த வருஷம் கிட்டத்தட்ட 150-200 பிள்ளைகள் வருவாங்க. நல்ல கூலிங்காக நல்லா பண்ணிடலாம். சரியா? கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்தம் போடலே சொல்லுவோம். இப்படி சொல்லக்கூடாது, சத்தமா சொல்லணும். இன்னொரு முறை கையை வசதி ஒரு முறை அலையில சொல்லுங்க. இப்போது நம்முடைய மேடம் தபுரா அவர்கள் நம்மை தொடர்ந்து நடத்த போறாங்க. கரங்களை கட்டி வச்சாங்கம்மா. குடிச்சிங்களா? என்ன குடிச்சிங்க? எனர்ஜி கிடைச்சிருச்சா? ஒழுங்கா உட்கார்றா. சரி, பாட்டு பாடலாமா? ஏற்கனவே கற்றுக்கிட்டோம்ல, அந்த 2 பாட்டை ஒரு முறை பாடிடும். 1 டைம் பாடிடும். ஓகே? 2. இப்போ பாய்ஸ்ல இருந்து 2 பேர், கேர்ள்ஸ்ல இருந்து 2 பேர் முன்னாடி வர போறீங்க. எந்த பாட்டுக்கு தெரியுமா? படிப்படியா முன்னேறுவேன். நான் யாருமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்ப்பா. யாராவது ஆசையா இருந்தா வரலாம்ப்பா. சரி, நான் முதல்ல கூட காலைல ஆசையா 2-3 பேர் கேட்டு அவங்க வரலன்ட்டாங்க. அதனால அவங்க கிடையாது. யார் வரீங்களோ வாங்க. 2 பேர் பாய்ஸ். ரொம்ப ரவுடிசம் ஜாஸ்தியா இருக்கு பின்னாடி. ஓகே, கேர்ள்ஸ், பெரிய கேர்ள்ஸ் வந்துருக்காங்க. சரி, இன்னும் ஒரு கேர்ள் வந்து என்ன பண்ற? 3 கேர்ள்ஸ் இருக்கு. அப்படி இப்போ கேர்ள்ஸ்ல இன்னொருத்தர் வாங்கம்மா. ஈக்குவலா இருக்கணும். இன்னும் ஒரு பையன் வேணுமா அவனுக்கு? இன்னும் ஒரு பையன் யாராவது வாங்க. சரி, ரெடியா? ஆக்ஷன் பண்ணலாமா? நல்லா பண்ணுவீங்களா? ஓகே.
2 ரோ கேர்ள்ஸ் எல்லாரும் இவங்களுக்கு மட்டும் கை தட்டுங்க. ஓகே, இப்போ நான் காட்டினேன், இவங்க மட்டும் உட்காந்துட்டு போறீங்களா? மீதி பேர்லாம் அப்படியே நிற்பீங்களா? எப்படி மாட்டீங்களா? கும்பலா சேர்ந்து பண்ணிருக்கலாமா? இப்போ நீங்க தனியா பண்ணணுமே, பண்ணணும். ஓகே, உட்காந்துக்கோங்க. மீதி பேர்லாம் அவங்க மட்டும் பண்ணுவாங்க. பாய் நிக்கணும். இளவன் வளவன் பண்ண சக்தி பின்னாடி புது பாய்ஸ்லாம் வந்துருக்காங்க. உங்களால அவங்களும் பண்ண மாட்டாங்க. ஆக்ஷன்ல பண்ணணும், அது நல்ல விஷயம். சும்மா வாயாடக்கூடாது. கேர்ள்ஸ் தானே பேசுவாங்க. அந்த மாதிரி வாய் இருக்குதோ ஆடுதா? ஓகே, ரெடி? நீங்க போயிடுங்க. இவங்களுக்கு கை தட்டிடுங்க. அகஸ்ட் நல்லாவும் அன்பாவும் வரும். அவங்கள பார்த்து நீங்க பண்ணுங்க. நீ பண்ணலன்னா நான் உங்களுக்கு முன்னாடி ஏற்றிடுவேன். அது எப்படி? அப்போ அங்கேருந்தே பண்ணுங்க. அப்படிதான் வழி. அதே பண்ணு. சரி, அவங்கள நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்தணும்ல. எல்லாரும் சத்தமா பாருங்க. ஓகே, இப்போ என்ன பாட்டு பாட போறோம்? ஹக்குனா மட்டாட்டா பண்ணலாமா? ஜோம்போ ஜீசஸ் லவ்ஸ் யூ. யார் ஆக்ஷன் பண்ணுவாங்க? கொஞ்சம் பெரிய பசங்க முன்னாடி வாங்க, ஆக்ஷன் பண்ணுங்க. ஓ சாரி, ரொம்ப வயசானவங்களாம் இங்கே இருக்கீங்க போல, மறந்துட்டேன். சரிப்பா, தாத்தா பாட்டிலாம் நீங்களே வந்துட்டு யாராவது வர விரும்புறீங்களா ஆக்ஷன் பண்ண? சரி, ஏற்கனவே வந்து அதே 3 பேர் கூப்பிடலாமா? வாங்க கேர்ள்ஸ் வாங்க. கிரேஸ் அக்கா வாங்க. அப்புறம் இன்னொரு அக்கா பேர் என்ன? சாரா. அப்புறம் இன்னொரு அக்கா டெபோரா. கிரேஸ், சாரா, டெபோரா, ஆல் பவர்ஃபுல் உமன்ஸ். கை தட்டு ஜோரா அவங்களுக்கு. என் பேர் வேற இருக்கு. ஓகே, நீ என்னம்மா பர்மனண்டா? ஓகே, வெரி குட். Jesus loves you. Are you happy? He is with you. Hurry into His presence. Why do you hurry? Hakuna Matata. Jambo, Jesus loves you. Are you happy? He is with you. Hurry into His presence. Why do you hurry? Hakuna Matata. Almighty God, oh,
Almighty God. சூப்பரு சூப்பரா பண்ணீங்க. எனக்கு ரொம்ப கண்ணு குளிர்ச்சியா இருக்கும் ஆக்ஷன். அதனால நான் இன்னொரு முறை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னொரு முறை பண்ணலாமா? சத்தமா பாரு. பாராட்டி தானே சொன்னேன். ரெடி? என்னம்மா நீ தான் போடாவா? சரி நீ வந்து என் பக்கத்துல வந்துருவா. பையன் வா வா. இனிமே யாரும் அடிக்க மாட்டேன். இல்லம்மா நல்ல பையன். ஏன்டா கம்ப்ளைண்ட் பண்றீங்க? அவன் நல்ல பையன். சரி ஃப்ரீயா விடு. ஓகே ஓகே வா நீ வா ஆக்ஷன் பண்ணு. சரி ஓகே இங்க பாரு, நம்ம எல்லாம் எதுக்கு வந்திருக்கிறோம்? சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம். எல்லாரும் என்ன பண்ணணும்? ஒருத்தர் ஒருத்தர் மன்னிச்சுக்கணும். சரியா? எல்லாரும் மன்னிச்சிட்டீங்களா? சரி ஓகே 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 ஓகேடா. சரிடா சரி நான் நல்ல பையன். சாரி சொல்லிடு. இவன் தான் சாரி நீ சாரி சொல்லிடுன்னா இனிமே என்ன பேசக்கூடாது. ஓகே ஓகேவா? அவன் பேசுனா சாரியா? உன் பேர்ல சாரி வருது. சாரி சொல்லிடுவான். ஃப்ரீயா விட்டு ரெடி பண்ணலாமா? முறைக்காதடா. சரி ஃப்ரீயா விட்டு. ஓகே ரெடி? Jesus loves you. Are you happy? He is with you. Carry into His presence. Why do you worry? Hakuna Matata. Jumbo, Jesus loves you. Are you happy? He is with you. Carry into His presence. Why do you worry? Hakuna Matata. Wonderful, wonderful, wonderful. Super. Clap பண்ணிடுங்க. சரி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டா உட்காரு. உட்காரு உட்காரு. சரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஓகே எல்லாருக்கிட்டையும் எப்படி இருக்கணும்? சூப்பரா இருக்கணுமா? சமாதானமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? சண்டை போட்டு என்ன சம்பாதிக்க போற? ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் தேவையா? வெயிட் இல்லாம நடக்கிறது ஈஸியா, வெயிட்டோட நடக்கிறது ஈஸியா? வெயிட் இல்லாம நடக்கிறது தான் ஈஸி. சரியா? பகை அப்புறம் மத்தவங்க மேல வெறி கோவம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? மனசு வெயிட்டா இருக்கும். நடக்கும்போது எப்படி இருக்கும்? நடக்கவே உலகத்துல வாழவே முடியாது. ஈஸியா வாழணும்னா அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? தூக்கி போட்டுடணும். வெரி குட். அவளுக்கு கை தட்டுங்க எல்லாரும். சரியா? உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன்னால சந்தோஷப்படணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், உன் கைக்கு என்ன ஆண்டவர் கொடுக்குறாரோ அதை பெஸ்டா செய்யணும். என்ன பண்ணணும்? பாட்டு பாடணும்னா என்ன பண்ணணும்? பெஸ்டா பாடணும். ஆக்ஷன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? படிக்கணும்னா என்ன பண்ணணும்? விளையாடணும்னா என்ன பண்ணணும்? வாய் பேசணும்னா என்ன பண்ணணும்? எதை செஞ்சாலும் பெஸ்டா பண்ணணும். சரியா? உன்னால 4 பேர் கலகலகலன்னு சந்தோஷமா இருக்கும். சுத்தி பாருங்க, உன்னை பார்த்து சந்தோஷப்படுறாங்களா? இல்ல உருன்னு இருக்காங்களா? யாராவது உருன்னு இருக்கானா? உன்னாலயா? அவன் நல்லா தான் இருக்கான். ஸ்மைலிங்கா. அவன் வெரி சாஃப்ட் பாய். ஓகே எல்லாரும் ஜோரா கை தட்டு. பக்கத்துல இருக்க கை கொடுத்தா ஹாப்புனா மாட்டாடா சொல்லு. எனக்கு என்ன
என்னமோ ஒரு சிலர்லாம் ஒன்று மட்டையாகிடுவேன்னு சொல்ற மாதிரி இருக்குது. அப்படின்னா மட்டாண்டா. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கேம் இருக்கு. எத்தனை பேர் கேம் பிடிக்கும்? எஸ், வண்டர்ஃபுல். கை கீழே போட்டுக்கோ. அகஸ்டினா அன்பானா உனக்கு கேம் நடத்துவாங்க, சரியா? டகால்ட்டு எல்லாம் பண்ணக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, சரியா? சீட்டிங் பண்ணக்கூடாது. அகஸ்டினா நம்ம கேம் நடத்த விடணும். என்ன பண்ணோம்? ஆமா, நீ வாத்தியார் ஆகிடக்கூடாது, அவரு தான் இப்போ வாத்தியார் இருக்கும், சரியா? வேண்டாத வெயில்ல வெறுப்பேத்தாது, அமைதியா இருக்கு. இந்த பாரு, கேமுக்கு சில ப்ராப்பர்ட்டிலாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் சேஃபா யூஸ் பண்ணு. மென்னு மூழ்கிட போற. யார் சொன்னா உனக்கு? ஓகே சில்ட்ரன், சரி, இவ்வளோ நேரம் நீங்கள் அழகான பாட்டு கற்றுக்கிட்டீங்க, வசனம் கற்றுக்கிட்டீங்க, சூப்பரான ஸ்டோரி கற்றுக்கிட்டீங்க. இப்போ கொஞ்ச நேரம் நம்ம ஜாலியாக விளையாடலாமா? ஓகேவா? ஸோ கேம் சொல்லும் போது நீங்களாம் பேசிட்டே இருந்ததுன்னா கொஞ்சம் போரிங்காக இருக்கும், சரியா? விளையாடுறது அவங்க என்ன பண்ணோம்? என்கரேஜ் பண்ணணும். என்ன பண்ணோம்? என்கரேஜ் பண்ணணும். நீ விளையாடு, நம்மளை வேடிக்கை பார்த்து சொன்னால் என்ன ஆகுது? அவங்க விளையாடுறவங்களுக்கு கொஞ்சம் சோகமாயிடுவாங்க, சரியா? இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு விளையாடுறதுக்கு யார் தேவைன்னா, பாய்ஸ்லேருந்து 8th படிக்கிறவங்க, 9th படிக்கிறவங்க, 10th படிக்கிறவங்க, +1 +2 அவங்கள முன்னாடி வரீங்களா? 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு யாராவது படிக்கிறது இருக்கீங்களா? வாங்க வாங்க, ரொம்ப கஷ்டமான கேம் இல்லை, ரொம்ப ஈஸியான கேம் தான், வாங்க. அடே என்னடா, யாரும் படிக்கலையா? யாரும் ஸ்கூலுக்கு போலியா? என்ன வரா? நீ என்ன வரா? நீ என்ன வரா? 8ஆ? வாங்க வாங்க, வெரி குட் வெரி குட். நீடா ஃபர்ஸ்ட் யார்? போய் 10th போறேன். படிக்கிறது மாதிரி உட்காந்துருக்கு. ஓகே, வந்துட்டாங்க, வாங்க வாங்க. ஓகே வாங்க, முன்னாடி வாங்க, லைனா நில்லுங்க. ஒரு ஹைட் வரை நின்று பார்க்கலாம். முன்னாடி வாங்க. ஓகே, பரவாயில்ல, வரலாம், கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே, இந்த கேமோட டெமோ நான் என்ன பண்றேன்? ஓகே, கவனிச்சுக்கோங்க விளையாடுறவங்க. கேமுக்கு முக்கியமான தேவை என்னது? ரூல்ஸ். அதனால தான் கேமை என்ன பண்ண ஒழுங்கா விளையாட முடியும், சரியா? கேர்ள்ஸ் நீங்கள் அடுத்து நீங்கள் வரணும். நீங்களும் கேம் என்ன பண்ணுங்க, ரூல்ஸ்லாம் கவனிச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண, உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டார் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸ்டாப் மடக்கி போட்டுறாதீங்க, மடக்கினா உங்களால் கேம் விளையாட முடியாது. ஒரு ஸ்டார் வந்து ஒரு வாயில் வச்சுக்கணும். அதோடைய முனையில இவங்க ரப்பர் பேண்ட் இருக்கும், அதை என்ன பண்ணுவேன், போட்டுருவேன். நான் என்ன பண்ண போறேன், 50 பாஸ் பண்ண போறேன். அது என்ன பண்ணுவேன், இந்த வாயால என்ன பண்ணுவேன், கையில பிடிக்கூடாது, சரியா? கை வந்து பின்னாடி கட்டிக்கணும், ஓகேவா? நான் எப்படி பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொருத்தரும் அப்படியே மாறி 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 என்ன பண்ணணும், கடைசியாக வச்சுக்கணும். யார் சீக்கிரம் பண்ணிட்டா அவங்க வின்னர், ஓகேவா? பாய் சீக்கிரம் பண்ணிட்டா கேர்ள்ஸ் சீக்கிரம் பண்ணிட்டா பார்க்க போறோம், ஓகேவா? இப்படி பார்த்துக்கோங்க. என்ன பண்ணா உங்களுக்கு வந்து பாஸ் பண்ணும். புரியுதா? உங்களுக்கு புரியுதா? ஓகே, ரெடியா பாய்ஸ்? ரெடியா? ஓகே, ஸ்டாப் மடிக்க கூடாது சொன்னப்பா. மடிச்சின்னா நீ கஷ்டப்படும், கீழே விழுந்துடும். இன்னொன்னு, நடுவில் என்ன கீழே வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இருந்து வரும், சரியா? கடைசியில கீழே வந்தாலும் ஃபர்ஸ்ட் இருந்து வரும், நடுவில் கீழே வந்தாலும் ஃபர்ஸ்ட் இருந்து வரும், ஓகேவா? Okay, time start now. கை தட்டி பார்க்கலாம். பாஸ் பண்றாங்க.
வெரி குட் வெரி குட் வராங்க. ஓகே வெரி குட் வெரி குட். வெரி குட். ஓகே பாய்ஸ் எவ்வளோ நேரத்தில் முடிச்சிட்டாங்க சொல்லுங்க கொஞ்சம். 36 செகண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? சரி இது ஸ்டார்ல கொஞ்சம் கொடுங்க. போய் பாய்ஸ் பாய்ஸ் ஒரு பெரிய கிளாப் கொடுங்க. ஓகே 6 பேர் வந்தாங்க. அதே போல் கேர்ள்ஸ்ல வந்து 8th 9th 10th 11th 12th வாங்க பார்க்கலாம். அந்த 6 பேர் வரீங்களா? வரமாட்டீங்களா? சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது. அடுத்த செக்ஷன்லாம் போகணும்ல, மற்றவங்க கேம் வேணும்ல. ஓகே டெபோராக்கா வாங்க. கிரேஸ் அக்கா வாங்க. காவி அக்கா வாங்க. கிரேசி, டெபோரா, காவியா, நிரஞ்சனா. நீங்க என்ன படிக்கிறீங்க? அப்படியா? சரி 10th எழுதுவாங்க. ஐயோ யாரும் படிக்கலையா அப்போ? பாட்டேமா ஓகே வந்துட்டாங்க. இவங்களுக்கு கிளாப் பண்ணுங்க. ஓகே அதே போல தான் உங்களுக்கு அதே சேம் ரூல்ஸ். 8% இருக்குங்க. ஓகே புரியுதா? உங்க மணியில இந்த ஸ்வீட் லப்பர் மாட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவோம் பாஸ் பண்ணி யாரு குறைவா நேரத்தை முடிக்கிறாங்களோ அந்த டீம் என்னது 37 நிமிஷம் முடிச்சுட்டாங்க டின்னரா. ஓகேவா? ஓகே ரெடியாப்பா? ஓகே ரெடி ஸ்டார்ட். ஓகே ஃபர்ஸ்ட் கிளாப் பண்ணுங்க. வெரி குட் வெரி குட். கீழே போகுது தோத்து போயிடுவாங்களா? கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க. வெரி குட் வெரி குட். ஓகே கீழே விழுந்தா ஃபர்ஸ்ட் இருந்து வருவாங்க. முதல்ல இருந்து கீழே விழுந்துருங்க. அப்படி சொல்லாதா? ஓகே கிளாப் பண்ணுங்க. கேர்ள்ஸ் ஒரு கிளாப் பண்ணலாமா? சூப்பரா இருந்தாங்க. இப்போ ரிசல்ட் தெரிஞ்சுக்கலாமா? ஓகே ரிசல்ட் தெரிஞ்சுக்கலாமா? கேர்ள்ஸ் வந்து ரொம்ப குறைவான டைம் எடுத்தாங்க. அதாவது எவ்வளவு தெரியுமா? 50 செகண்ட்ஸ் எடுத்தாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு கிளாப் பண்ணலாம். ஆனா அதை விட ரொம்ப ரொம்ப அதிகமான நேரம் எடுத்தாங்க பாய்ஸ். 36 செகண்ட்ஸ். யார் வின்னர்? பாய்ஸா கேர்ள்ஸா? பாய்ஸ் வின்னர். கிளாப் பண்ணுங்க. ஓகே சரி இப்போ 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8 வாங்க. 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு சரி பெரிய டீம் வந்திருக்காங்க. சரியா? இவங்களும் அதே தான். ஓகே ஓகே ரெடி? பாய்ஸ் வந்திருக்காங்க.
அன்பு ரெடியா? எப்படி எல்லாரும் பார்க்கலாமா? ரெடி ஸ்டார்ட். டைம் ஸ்டார்ட் நவ. டான்ஸ் ஆடுங்க. வெரி குட் வெரி குட். கிளாப் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டாங்க. கீழே வந்து மதுரை வரணும். அது சொல்லுங்க. ஓகே மறுபடியும் பசங்க இருந்து சிரிக்கும்போது கீழே வந்துடும். வெரி வெரி ஓகே சாங் ட்ரான்ஸ்லேட் பண்றாங்க. இங்க பாருங்க சாங் நிமிஷம் சார். சாங் கலை நாட்டுக்கு. கலை நாட்டுக்கு. ஓகே சாங் நல்லா பண்ணுங்க. சாங் பாருங்க சார். இல்ல சார். தெரியல சார். ஓகே சாங் வாங்கிட்டாங்க. மரியாதைக்கு ரொம்ப கிட்ட வந்தாங்க. முடிய போது கீழே வந்தா முதல்ல வரணும். பெட்ரோல் தலையா விடா. சூப்பரா கைட் பண்ண பேருங்க. செல்வகுமார் அழகா கைட் பண்ண அவங்க டீமை. ஓகே கொடுங்க டைம் பார்க்கலாம். ஓகே பாய்ஸ் எவ்வளோ நேரத்தில் முடிச்சா பார்க்கலாமா? எங்கப்பா பாய்ஸ் வந்து 3 நிமிஷம் 10 வினாடிகள். ஓகே இப்போ வந்து கேர்ள்ஸ் வர போறாங்க. கேர்ள்ஸ் 5th வாங்க 6th வாங்க. பாய்ஸ் வந்து வெயிட்டா வந்தீங்களா? நீங்க கேர்ள்ஸ்லாம் வந்தீங்களா? கேர்ள்ஸ் 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு வாங்க. ஓகே கேர்ள்ஸ் ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? புரிஞ்சுட்டீங்களா? ஓகே ரெடி ஸ்டார்ட் நவ. பாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம்.
டைம் அப். நீங்க முடிங்க. ஓகே கௌரி, சரி இப்போ யார் ஜெயிச்சாங்க ரிசல்ட் சொல்ல போறேன். கேர்ள்ஸா பாய்ஸா? ஃபர்ஸ்ட் கௌரி யார் சொல்றாங்க? ஓகே பாய்ஸ் வந்து ரொம்ப குறைவான நேரம் எடுத்துட்டாங்க, சீக்கிரமா முடிச்சிட்டாங்க. அதாவது 3 நிமிஷம் 10 செகண்ட், சரியா? ஆனா கேர்ள்ஸ் அதை விட அதிகமா எடுத்தாங்க. பாவம், சரி ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டாங்க. 2 நிமிஷம் 45 13 செகண்ட்ல முடிச்சிட்டாங்க. ஓகே பாய்ஸ் கிளாப் பண்ணுங்க. யார் பாய்ஸ் வின்னர்? குறைவான நேரம். கேர்ள்ஸா? ஜெயிச்சவங்க கேர்ள்ஸ் கிளாப் பண்ணுங்க. உங்களுக்கு டஃப் கொடுத்த பாய்ஸ் கிளாப் பண்ணுங்க. சரி, 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு வாங்க பாய்ஸ். 4ஆம் வகுப்பு இல்லையா? வராதுலாம் உட்காந்துணும். என்ன பண்ண சொல்றேன்? 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு பாய்ஸ் வாங்க. நாங்கள் 1ஆம் வகுப்பு நான் இப்போதான் கேட்டீங்க. நானும் நீங்க எத்தனை வரும்? நீ எத்தனை வரும்? நீ ஓகே வராதுலாம் வந்துட்டீங்களா? டீட்டா நீ ஸ்கூலுக்கு போலியா? ஓ அப்படியா? யார் ஃபர்ஸ்ட் பலன் ஊதி ஓடிக்கலாம், வாயிலே ஊதி ஓடிக்கலாம், இல்ல பெருசா ஊதி கையில் ஓடிக்கலாம், சரியா? புரியுதா? பலன் ஊதி வாயிலே ஓடிக்கலாம், இல்ல வாயில ஊதி ஓடிக்க முடியல, நான் கையில ஓடிக்கலாம், வாயில ஓடிக்கலாம். ரெடியா? ரெடி? பலன் காட்டுங்க. ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். கையில உடைக்கிறதுனால உடைக்கும்.
கிளாப் பண்ணுங்க ரோஹித் பத்தி. உங்க பேர் என்ன? கீழே விட போறியா? அகில கிளாப் பண்ணுங்க. சாய் சுதர்ஷன்டா. சாய்க்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. சரி மற்றவங்கள உள்ள ஒரு கிளாப் பண்ணுங்க. உட்காந்துங்க. உங்களுக்கு ப்ரைஸ் தரும்ல, கிளாப் தான் ப்ரைஸ். உட்காந்துங்க. ஓகே, இப்போ 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு கேர்ள்ஸ் வாங்க. என்ன படிக்கலையா யாருமே? வாங்க வாங்க. இப்போ உங்களால பலூன் ஊத முடியலன்னு வச்சுக்கோ. உங்களுக்கு யாராச்சும் ரொம்ப பிடிச்சிங்க அவங்க கிட்ட போயிட்டு பலூன் ஊதி வாங்கிட்டு வந்து நீங்க உடைக்கலாம். புரிஞ்சுதா? கவனிச்சுக்கோ. உங்களால ஓகே கவுனி புரிஞ்சுதா? உன்னால பலன் ஊத முடியல, உனக்கு யார் பிடிச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட கொடுத்தனப்ப நான் ஊதி இங்க கொண்டு வந்து உடைக்கணும். நீ கையில உடைப்பியோ, மிதிப்பியோ, உட்காருவியோ எனக்கு தெரியாது. நீ வந்து இங்கே உடைக்கணும். ரெடியா? ரெடி ஸ்டார்ட். 1 ரெடி ஸ்டார்ட் கோ. எஸ், கிளாப் பண்ணுங்க. அவங்க அப்பதான் நல்லா ஊதுவாங்க. ஓகே, சாரா நல்லா ஊதுறா. வெரி குட். சாரா ரொம்ப பிரில்லியன்ட் இந்த கூட்டத்திலேயே. நகத்துல கில்லு, நகத்துல கில்லு, நகத்துல கில்லு. நகத்துல கில்லு, நகத்துல கில்லு, நகத்துல கில்லு பார்க்கலாம். சரி வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. ஓகே சாரா, பலூனோட நீ போகலாம். ஓகே, கைத்தறிங்க. நமக்கு டைம் ஆயிடுச்சு.
ஓகே நீங்க போலாம். சாரா பலூன் எடுத்து ஜொஹனா ஓகே ஜொஹனா வந்து ஃபர்ஸ்ட் பலூன் அடிச்சா. கம்பெனி எல்லாரும் சாரா வந்து சூப்பராக ட்ரை பண்ணா. அதனால அவங்க செகண்ட் கொடுத்துருவோம். கிளாப் பண்ணுங்க. ஓகே உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? ஓகே பிளஸ்ஸி நல்லா ட்ரை பண்ணா. தேர்ட் பிளேஸ். கிளாப் பண்ணிருங்க. சரி நிறைய ஸ்பெஷல் ப்ரோக்ராம்லாம் இருக்கு. அந்த தம்பி ஏய் ராமசாமி சரி நிறைய ஸ்பெஷல் ப்ரோக்ராம்லாம் இருக்கு. அதில் லஞ்சுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். பண்ணிடுவோமா? ரொம்ப குளிருது, நல்ல சில்னஸாக இருக்கும். மேடம் பண்ணுவியா? சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ கௌரி இந்த ஒன் டே ரிட்ரீட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா கவனிக்கணும். ஓகேவா? அது வரைக்கும் இந்த பலூன் எல்லாம் கையில் கொடுத்துருங்க. சரி இப்போ உட்காந்துக்கோ. ஒழுங்காக உட்காருப்பா. டாய்லெட் போகிற மாதிரி உட்காந்துருக்கு. உட்காரு. கீழே உட்காரு. சரி நீங்கள் சின்ன பிள்ளைகளை கண்டுக்காதீங்க, விட்டுருங்க. ஓகே எல்லாம் என்ன பாருங்க. ஓகே நீங்களாம் சர்ச்சுக்குள்ளே உட்காந்துருக்கீங்களா? கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கீங்க. சர்ச்சுக்குள்ளே எப்படி உட்காரணும்னு தெரியும் இல்லையா? அது மாதிரி உட்காருங்க. உன் கை உங்ககிட்ட தான் இருக்கணும். யாருக்கும் பக்கத்தில் கடன் கொடுக்கக்கூடாது. முடியாதுல்ல? அதுதான் கை உங்கள்கிட்ட இருக்கா? பக்கத்தில் தொடக்கூடாது. ஓகே சரி இப்போ வந்து திபோரா ஆண்டி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த ப்ரோக்ராம்லே ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோக்ராம், கவனிக்கணும். சரியா? ஓகே குட். சரி உங்களுக்கு பிடிச்ச கலர் சொல்லுங்க பார்க்கலாம். கேர்ள்ஸ்க்கு பிடிச்ச கலர் என்னது? பர்பிள், அப்புறம் ரெட், அப்புறம் பிளாக். உங்களுக்கு பாய்ஸ்க்கு பிடிச்ச கலர் ப்ளூ. ஓகே 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 தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. சிரா ஓகே ரொம்ப நல்லது. அப்பா அவார்டு கொடுக்குறேன்டா. அப்பா இப்போ பின்ன கழிவு. ஓகே சரி ஓ ஓகே இப்போ என்கிட்ட ஒரு புக் இருக்கு. இந்த புக்ல என்ன இருக்கு? கலர்ஸ் இருக்கா? நீ பின்னாடி உட்காரு. முதல்ல பின்னாடி உட்காரு. ஏன் இந்த புக்ல என்ன இருக்குமா? பாத்தியா கேள்வி கேட்ட கேள்வி சொல்றாங்க. தண்ணி குடிக்க போகக்கூடாது. தண்ணியில் நம்மள எடுத்து வச்சிருங்க. சரி ஓகே பிரேக் டைம்ல தண்ணி குடிப்போம். ஓகே சரி சரி நான் வந்து இப்போதான் உங்களுக்கு பிரேக் கொடுத்தோம். நீங்கள் குடிக்காத நான் என்ன பண்ணுறேன்? சாப்பிடணும். தண்ணி குடிச்சா சாப்பிடணும். வாசிக்கவா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? முடிஞ்சிச்சா? இல்லைன்னா வாலண்டியர்ஸ் தமிழ் சரி ஓகே. இப்போ என்கிட்ட நிறைய கலர்ஸ் இருக்கு இல்லையா? இதுல ஏதாவது வேர்ட்ஸ் எழுதிருக்கா? வார்த்தை எழுதிருக்கா? ஒரு வார்த்தை கூட எழுதல இல்ல. இதுல எந்த வார்த்தையும் இல்லாததுனால இந்த புக்கோட பேர் என்ன தெரியுமா? வேர்ட்லெஸ் புக். என்னது? வார்த்தை இல்லா புத்தகம். இதுல வார்த்தைகள் இல்ல, கலர்ஸ் இருக்குல்ல. இந்த கலர்ஸ் எல்லாம் வச்சு நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்ல போறேன். சரியா? ஓகே சரி இது ஏன் உண்மை அப்படின்னா வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. சரி உண்மையா நடந்த சம்பவம். என்னது? கடவுளோட வார்த்தை. ஓகே ஃபர்ஸ்ட் இந்த கலரை பத்தி நான் உனக்கு சொல்ல வரேன். இது என்ன கலர்? கோல்டு கலர்னு சொன்னோம்னா உனக்கு என்ன ஞாபகம் வரும்? எங்க பார்த்திருக்க தங்கத்தை?
நான் தான் தங்கம்ன்ற போறேன். எங்க பாரு, உங்க அம்மா போட்டிருக்காங்களா கம்மல், வளையல், அப்புறம் செயின், இதெல்லாம் பார்த்துருக்கல. உங்க அப்பா எல்லாம் வாட்ச் கட்டி பார்த்துருக்கேன் தங்கத்துல. தங்கம் ரொம்ப ப்ரெஷியஸ், ரொம்ப விலையுள்ளது இல்ல. இந்த தங்கம்னு சொன்னா உனக்கு எப்படி ஜுவல்ஸ் எல்லாம் ஞாபகம் வருது, நகைகள்லாம் ஞாபகம் வருது. எனக்கு ஒரு அழகான இடம் ஞாபகம் வருது. அந்த அழகான இடம் பேரு மோட்சம். என்னது? மோட்சம். ஏன் தங்கத்துக்கு ஒப்பிட்டு சொல்றேன்னா, அங்க ரோடெல்லாம் தங்கத்திலேயே இருக்குமா. நினைச்சு பாரு, ரோடு தங்கத்துல இருக்குமா. எப்படி இருக்கும்ல, அப்படின்னா ஜம்மு ஜம்மு நடக்கலாம்ல. இங்கெல்லாம் என்ன ரோடு இருக்கு? உனக்கு தெரிஞ்ச ரோடெல்லாம் என்ன ரோடு சொல்லு பார்க்கலாம். தார் ரோடு, சிமெண்ட் ரோடு, மண் ரோடு, கல்லு ரோடு, அப்புறம் முள்ளு ரோடு. வேற என்ன ரோடு? எல்லாம் ஜில்லு ரோடா, ஜல்லி ரோடு. இந்த மாதிரி நிறைய ரோடு வச்சா கால் என்ன பண்ணும்? குத்தும், சுடும். சில சமயம் நல்லா இருக்கும், சில சமயம் நல்லா இருக்காது. இந்த பரலோகத்துல ஜம்மு ஜம்மு நடக்கல. தங்கத்தால ரோடு எங்க பார்த்தாலும் பளிங்கு மாதிரி தெரியுமா. கடவுள் நமக்குன்னு ஸ்பெஷலான இடம்லாம் வச்சிருக்காரா. நீ கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, கஷ்டம் இல்லை, உனக்கு அடி உதை கிடையாது, இருட்டு கிடையாது, இந்த மாதிரி ஹீட்டு கிடையாது. ஓகே, எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கலாம், ரிலாக்ஸ்டா இருக்கலாம். இங்க யார் தெரியுமா இருக்காங்க? கடவுள் இருக்க. இந்த கடவுள் எப்படிப்பட்டவர்னா, இந்த கடவுள் தான் படைச்சவர். இந்த உலகத்தையே படைச்சார். இந்த உலகம் முத இருட்டா இருந்தது, ஒண்ணுமே இல்லாம இருந்தது, ஒழுங்கீனமா இருந்தது. ஒழுங்கீனமா இருந்த இந்த உலகத்தை கடவுள் படைச்சு அழகாக்குனாரு. அதுக்கப்புறம் நீ பாக்குற மரம், செடி, கொடி, மிருகம், பறவை, சூரியன், சந்திரன் எல்லாத்தையும் யார் படைச்சது? தேவன் தான் படைச்சாரு. யார் படைச்சது? இந்த தேவன் மனுஷனையும் படைச்சாரு. அவங்க ஆதாம், ஏவாள் சொல்லி பேர் வச்சாரு. சரியா? உன்னை என்ன கூட யார் தான் படைச்சது? தேவன் தான் படைச்சாரு. இவர் படைச்சவர் மட்டும் இல்ல, உன்னை என்ன ரொம்ப நேசிக்கிறார், ரொம்ப அதிகமா நேசிக்கிறாருன்னு வசனம் சொல்லுது. யோவான் 3:14 தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் சொல்லி. இவ்வளவாய்னா எவ்வளவாய்? நிறைய. இந்த வசனத்துல நான் பேர் போட்டு வாசிக்கிட்டுமா? தேவன் இவ்வளவாய் சாராவின் இடத்தில் அன்பு கூர்ந்தார். அப்புறம் அங்க குட்டி போட்டு போயிருங்க. தேவன் இவ்வளவாய் தென்றலின் இடத்தில் அன்பு கூர்ந்தார். அவ பேரு என்ன? தேவன் இவ்வளவாய் தன்ஷிகாவின் இடத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் அவ்வளவாய், உன் பேர் என்ன? என் பேர் ரொம்ப யோசிக்கிற. ஜோஹானாவின் இடத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் இவ்வளவாய் நித்தின் இடத்தில் அன்பு கூற. நித்தின் எங்க? நிதேஷ் இடத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் இவ்வளவாய் எபியின் இடத்தில் அன்பு கூர்ந்தார். வேறு சேபி பத்தியா? இந்த மாதிரி உங்க பேர்லாம் போட்டு சொல்லல. தேவன் இந்த மாதிரி எல்லா இடத்துல அன்பு கூர்ந்தார். சாதாரண அன்பு இல்ல, அவருடைய அன்புக்கு அளவே கிடையாது. சரியா? சில சமயம் மனுஷங்களுக்கு கவனி, சில பேரை பிடிக்கும், சில பேரை பிடிக்காது இல்ல. ஒரு சிலருக்கு வெள்ளையா இருக்கவங்களை பிடிக்கும், ஒரு சிலருக்கு கருப்பா இருக்கவங்கள பிடிக்காது. ஒரு சிலருக்கு குண்டா இருக்கிறவங்கள பிடிக்காது, ஒல்லியா இருக்கிறவங்கள பிடிக்கும். ஒரு சிலருக்கு ஏழைகளை பிடிக்காது, பணக்காரங்களை தான் பிடிக்கும். இந்த மாதிரி மனுஷங்களுக்கு நிறைய வித்தியாசம் பார்த்து பழகுவாங்க, அன்பு செலுத்துவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறாரு, அளவுக்கு அதிகமா நேசிக்கிறாருன்னு சொல்லி வசனம் சொல்லுது. நேசிக்கிறவர் மட்டும் இல்ல, பரிசுத்தமானவர். அவர் தான் எங்க இருக்காரு? இந்த அழகான இடத்துல இருக்க. அந்த அழகான இடம் பேர் என்ன? எல்லாரும் சொல்லுங்க. இந்த மோட்சத்துல ஒரு விஷயம் போக முடியாது. என்ன தெரியுமா? அதுதான் இந்த கலர் குறிக்குது. இது என்ன கலர்? கருப்பு கலர். ஓகே, ஆனா கருப்பு தான் உங்களுக்கு பிடிச்ச கலரா? அந்த மோட்சத்துல என்ன போக முடியாது தெரியுமா? பாவம் போக முடியாது. என்ன போக முடியாது? பாவத்துக்கு ஏன் இந்த கருப்பு கலர் காட்டணும்? கருப்பு பாவம் கிடையாது. பைபிள் இருட்ட பாவத்தோட ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இருட்டு எப்படி இருக்கும்? கருப்பாரு. அதனால சரியா? பாவம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு பிடிக்காத எல்லா காரியமும் பாவம். இயேசுவுக்கு பிடிக்காத எல்லா காரியமும் பாவம். இயேசுவுக்கு என்னெல்லாம் பிடிக்காது? என்னெல்லாம் பிடிக்காது? பொய் சொல்றது, கெட்ட வார்த்தை பேசுறது, திருடுறது, பொறாமைப்படுறது, அப்புறம் சண்டை போடுறது, மற்றவங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறது. இதெல்லாம் யாரும் பிடிக்காது?
சொல்லல, செய்யல, சிந்தனையில கடவுளுக்கு பிடிக்காத காரியங்களை செய்யறதுலாம் என்னதான் சொல்லி எல்லாம் நாயிட்டு சொல்லு. தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியமும் இதை தொடர்ந்து செஞ்சு என்ன கிடைக்கும்? தண்டனை கிடைக்கும். தப்பு பண்ண பனிஷ்மெண்ட் கிடைக்கும் தானே? ஸ்கூல்ல அடிப்பாங்களா? தப்பு பண்ணா அப்பா அம்மா அடிப்பாங்களா? பாவத்துக்கு தண்டனை உண்டு. ஆனா கடவுள் நம்ம அவர்கிட்ட வரணும்னு ஆசைப்பட்டதுனால நம்ம தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அழகான வழியை உண்டாக்குனாரு. அதுதான் இந்த நேரம் குறிக்குது. இது என்ன நேரம்? ரெட். ஓகே, கடவுள் உண்டாக்குன அந்த வழிதான் இயேசு கிறிஸ்து. அந்த வழி யாரு? இந்த இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? இவர் கடவுள் இந்த உலகத்துல ஒரு சாதாரண மனுஷனா, ஒரு குட்டி பாப்பாவா இருந்து பிறந்தாரு. உன்னை போல என்ன போலவே அவருக்கு கண்ணு, மூக்கு, கை, கால் எல்லாமே இருந்துச்சு. நமக்கு அதே உணர்ச்சிகள் இருந்துச்சு. அவருக்கு கோவம் வந்துச்சு, அவருக்கு தூக்கம் வந்துச்சு, அவருக்கு பசி எடுத்துச்சு. அவர் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு வளர்ந்தாரு, எல்லா வேலைகளையும் செய்தாரு. ஆனா நம்ம செய்த ஒரு காரியத்தை அவர் செய்வார். என்னது? பாவம் செய்ய, தப்பே செய்யாம இந்த உலகத்துல வாழ்ந்தாரு. ஆனாலும் இந்த ஏசப்பா நம்ம செய்த பாவத்துக்காக என்ன பண்ணாங்க? நம்மளால தண்டனை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லி, என் பிள்ளைங்களால தண்டனை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லி இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்காகவும், இதுக்கு முன்னாடி பிறந்தவங்க, இப்போ இருக்கிறவங்க, இதுக்கு அப்புறம் வரப்போறவங்க எல்லாருக்காகவும் சிலுவையில ரத்தம் சிந்தி மரிச்சாரு. ஏசப்பா எப்படி சிலுவை அரைச்சாங்கன்னு உனக்கு தெரியுமா? பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? அவங்க கை காலில் ஆணி அடிச்சாங்க, வீட்டில குத்துனாங்க, தலையில என்ன வச்சாங்க? ரத்தமா வந்துச்சு. யாருக்காக இதெல்லாம் அனுபவிச்சாரு? நமக்கு ஏசப்பா செய்த இந்த காரியத்தினால உன்னுடைய பாவமும் என்னோட பாவமும் மன்னிக்கப்பட்டது. ஆனா பாரு, ஏசப்பா அப்படியே செத்து போல 3ஆவது நாள் உயிர் தேர்ந்து உயிரோட எடுத்தாரு. ஏசப்பா நம்மளோட பாவங்களை மன்னிச்சதுனால நம்ம ஒரு பிள்ளையா மாறிட்டோம். இந்த கலர் என்ன கலர்? எப்படி ஏசப்பா பிள்ளையா மாற முடியும் தெரியுமா? ஏசப்போட ரத்தம் சிந்ததுனால உடனே நம்ம அப்படியே நல்ல பிள்ளைங்களா மாறிட முடியாது. ஏசப்பாவை நம்பினதான் அவரோட பிள்ளையா மாற முடியும்னு வசனம் சொல்லுது. யோவான் 1:12 நான் உனக்காக நான் சொல்றேன், மண்படமா தெரியும். யோவான் 1:12 அப்புறமா நீ எடுத்து வாசிக்கலாம். அவரு